வணக்கம். ஜவை ஜட் ஃப்ரம் ஜவாத்பட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சின்னு சொல்லுவேன். ஆனால் தாங்க முடியாத ஒரு சோகமான ஒரு பதிவு இது. விஜயினுடைய பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசலால் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பேராபத்து மரண ஓலமாக முடிந்திருக்கிறது. இன்னைக்கு கரூர் ஃபுல்லாக ஒரே கத்தல்கள். இதுவரைக்கும் 52 பேர் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல். அதில் ஏகப்பட்ட பேர் குழந்தைகள், நிறைய பெண்கள், ஆண்கள் கொஞ்சம்தான். 23 கண்டிஷன்ஸ் போட்டாங்க போலீஸார். அதில் ஒரு கண்டிஷனை கூட தாவேகா தொண்டர்கள் கேட்பதாக தெரியவில்லை. கேட்கல. அவங்க மதுரை மாநாட்டிலையும் கேட்கல, மற்றபடி திருச்சியில் நடந்த பொதுக்கூட்டத்திலையும் கேட்கல, நாகப்பட்டினம் திருவாரூர் நடந்த பொதுக்கூட்டத்திலையுமே கேட்கல. அங்கே கூட கரண்டை கட் பண்ண அவங்களே சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு கூட்டம் வருவது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட காட்டு மிராண்டித்தனமான ஒரு செயல்பாடுன்னு ஒன்று இருக்குது. நாங்களே 2-3 வீடியோக்குள்ள போட்டிருப்போம். தொண்டர்களா குண்டர்களா ரவுடிகளா அப்படின்னு போட்டிருப்போம். இது இங்கே கூட மெட்ராஸில் நடந்தப்போ கூட இந்த சென்ட்ரல் மீடியாலாம் உடச்சி நாசம் பண்ணி, அதே மாதிரி மரத்துக்கு மேலே தொங்குறது, அப்புறம் பின்னாலே ஓடுறது. அதாவது ரசிகர்கள் இருக்க வேண்டியதான், அவர்கள் இன்னும் தொண்டர்களாக மாறவில்லை. அதை விஜய் இன்னும் புரிஞ்சுக்கல. போக போக அரசியலுக்கு சாதாரண கிடையாதுங்க. சனிக்கிழமை மட்டும் வந்துட்டு போனால் பத்தாது. இதே வார நாட்கள் ஃபுல்லாக வந்தார் அப்படின்னு வச்சுக்கலாம், கட்டாயம் இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்காரு. அதே நேரத்தில் சொன்னபடி வர்றதே கிடையாது. இந்த கரூரில் நடந்த கூட்டம் கூட 8:30 மணிக்கு கூட்டங்கிற கான்செப்ட். 8:45 தான் அவர் மெட்ராஸ்லேருந்தே பரப்பிருக்கார். எல்லாம் 1 மணிக்கு வந்திருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப ராத்திரியெல்லாம் குழந்தையோடு பல பெண்கள் நின்றுருக்கிறாங்க, பல வயதானோர் நின்றுருக்கிறாங்க. சோறு இல்லாமல், தண்ணி இல்லாமல், தண்ணி பாட்டில் கூட இல்லாமல் நின்றுருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அவங்களுக்கு பசியினுடைய தாக்கம், மற்றபடி ஏகப்பட்ட மயக்கங்கள், அதிலே மயக்கத்திலே ஏகப்பட்ட பேர் இறந்துருப்பாங்க. சக்தி இருக்காது இல்லையா? காலையில் சாப்பாடுக்கு நம்ம போயிட்டு வந்துடலான்னு அந்த இடத்துல இன்னொரு ஆள் நின்றுவோம். அப்படிங்கிறப்ப நம்ம எவ்வாறு விஜயை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே ஜாம் ஆயிட்டாங்க. அங்கேயே உட்காந்து 1க்கு 2க்கு போய், அது இந்த கரூர் அந்த உத்தரவு கொடுத்த இடத்துல விஜய் நின்றிருந்த வேனு கீழே மிகப்பெரிய ஒரு பாதாள சாக்கடையாம். சாக்கடைன்னா அதுக்கு நம்ம தான் பார்த்து பாதுகாப்பாக இருக்கணும். தொண்டர்கள் தான் அதை இருக்கக்கூடிய தாவேகா நிர்வாகிகள் ஏற்பாடு பண்ணணும். இல்லை அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, அந்த இடம் இல்லாமல் வேறு இடத்துல போய் நிற்கலாம். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு அரசு போலீஸார் கொடுக்க முடியும், அவ்வளோதான். அதை நம்ம தான் பயன்படுத்திக்கணும். அதை இவர்கள் பயன்படுத்த தவறி விட்டார்கள். அதிலே ஏகப்பட்ட பேர் விழுந்திருக்கிறாங்க. அதையெல்லாம் விட சிறு குழந்தைகளை கூட்டிகிட்டு வராதிங்க, பெரியவர்களை கூட்டிகிட்டு வராதிங்க, கர்ப்பிணிகளை கூட்டிகிட்டு வராதிங்க. தாவேகா சம்பந்தப்பட்ட அறிக்கையில் வந்தாலுமே கூட யாரும் கேட்டதாக தெரியவில்லை. அந்த அளவுக்கு ஆர்வத்தின் வெளிப்பாடு. ரெண்டாவது, எல்லாமே சின்ன பசங்க, அனுபவம் இல்லாத பசங்க. இதே ஒரு 40-50 வயசு உள்ளவங்களா இருந்தான்னு வச்சுக்கலாம், கட்டாயமாக அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருந்திருக்கும். ஏன்னா இவரே சின்ன பையன்தான். அப்படிங்கிறப்ப அவரை நோக்கி வரக்கூடிய இன்னும் சின்னவர்களாக தான் இருப்பாங்க. பெரியவர் அப்படிங்கிற அளவுக்கு யார்? முக்கிய நிர்வாகிகள் மட்டும்தான். புஷியானது மற்ற இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தான். மற்றபடி பெருசாக சொல்ல முடியாது. விசிலடிச்சாங்க குஞ்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கம்பான்ஸ் போனாலுமே கூட இன்றைக்கி பாருங்கள், மிகப்பெரிய ஒரு டெத். 52 பேர் இறந்து விட்டதாக தகவல். அதில் ஏகப்பட்ட குழந்தைகள்ங்கிறப்ப மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது. இல்லை, இப்படிப்பட்ட ஒரு பொதுக்கூட்டம் நடத்த வேண்டுமா இனிமேல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக அன்றைக்கி வந்தாச்சு. இந்த மாதிரி ஒரு விஷயம் உலக அளவில் நடந்திருக்கா அப்படின்னா இல்லை, நடந்திருக்கு. வேறு விதமாக நடந்திருக்கு. போராட்டங்களுக்கு, உண்ணாவிரத போராட்டங்கள், ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆட்சி எதிர்த்து போராட்டங்கள் இந்த வங்காள தேசத்தில் நடந்தது, இலங்கையில் நடந்தது. அதெல்லாம் ஒரு விடுதலை போராட்டங்கள். நம்ம இந்தியாவில் நடந்துச்சு விடுதலை போராட்டம். எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான பேர் உயிரிழந்த நிலையில் நம்ம விடுதலையை வாங்கியிருக்கோம். ஆனால் இது அப்படி இல்லை, ஒரு சாதாரண நடிகனுக்காக பார்த்த கூட்டம் அப்படிங்கிறது சர்வதேச அளவில், இந்திய அளவில், உலக அளவில் இன்றைக்கி ரொம்ப கேவலமாக காரி துப்பக்கூடிய அளவுக்கு இந்த சம்பவத்தை பார்க்குறாங்க. ஏன்னா அது ஒரு நடிகனுக்கு இவ்வளோ ஒரு விஷயமா? அது தமிழகத்தில் இருக்குதுங்க. நாங்களும் பல வீடியோக்களில் சொல்லியிருப்போம். தமிழகத்தில் எம்ஜிஆர் என்ன வந்தார், நடிகன் அப்படிங்கிறது தான் வந்தார்.
ஜெயலலிதா அம்மையாரோட உட்காந்துருந்தாங்க. நடிகை அப்படிங்கிற கான்செப்ட் அவங்களுக்கு இருந்தது. ஆமாம், அதனுடைய ஒட்டிய மாசுங்கிற கான்செப்ட் சசிகலாவுக்கு உண்டு. மற்றபடி எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி, எடப்பாடி கட்டாயமாக ஒரு முதலமைச்சர் ஆகவே முடியாது அப்படின்னு ஏகப்பட்ட வீடு நாங்கள் சொல்லியிருக்கோம். ஓபிஎஸ் ஆவது கொஞ்சம் ஒட்டி இருந்தவர் அப்படிங்கிறப்ப அவருக்கு ஒரு மாசு இருக்குது. இந்த மாதிரி மாசுங்கிற கான்செப்ட் சினிமாவில் உண்டுங்க. அந்த சினிமாங்கிற கான்செப்டை வச்சு நடிகர் விஜய் வந்து பொது பிரச்சாரங்க மற்ற ஈடுபட்டு இருக்கிறார். அது வாரத்துக்கு ஒரு தடவை. அதுலேயும் குறிப்பாக வந்து அவர் வரக்கூடிய அந்த வாரம்ங்கிறது வந்து எல்லோருமே வீட்டில் இருக்கக்கூடிய விஷயம். எங்கிருந்தாலுமே சரி அவங்க வந்துடுவாங்க. மற்ற நேரம் திங்கள் செவ்வாய் புதன் அப்படிலாம் வந்து அவங்கவுங்க பொழப்பை பார்த்துட்டு இருக்கிறப்ப அதில் வகையில் வந்து பல பேர் பிரிஞ்சு போயிடுவாங்க. அதன் அடிப்படையிலையும் இன்னைக்கு வந்து அந்த சம்பவம் நடந்ததுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதே நேரத்தில் வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் என்பதையெல்லாம் விட அதை கட்டுக்கடங்காமல் கூட்டியதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது பார்க்குற சமயத்தில், அதாவது வந்து அவர் திட்டம் போட்டிருக்கார். 2 நாளில் வந்து 2 மாவட்டம் 3 மாவட்டத்தை பார்த்துட்டு போயிடலாம், 3 தொகுதியை பார்த்து. அது எவ்வாறு முடியும்? பிரித்து பார்க்கணும். நாங்கள் அது சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஆமாம், 2 தொகுதியை ஒரே இதில் அப்படி தான் வந்து அரியலூரை பார்க்காம போனது. 2 தொகுதி 3 தொகுதி ஒரே இடத்த பார்க்குற சமயத்தை திருச்சியில் பார்த்தாரு, பெரம்பலூரில் பார்க்க முடியல. காரணம் என்ன? இந்த மாதிரி தான் ஒரே நாளை எல்லாத்தையும் எப்படி பார்க்க முடியும்? அது கூட்டங்கள் கூடாமல் இருந்தாலும் பரவாயில்ல. பயங்கரமாக லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இந்த கூடக்கூடிய சமயத்து இதுக்கு இந்த கரூரில் 40,000 50,000 மேலே கூடியிருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் கூட்டம் கிளையும் நம்மளை கிளையிறதுக்கே 1 hour 2 hours ஆயிடும். திருச்சியில் அங்கிருந்து வரக்கூடிய சமயத்தில் 7-8 மணி நேரம், ஒரு 7-8 கிலோமீட்டர் தான். அதுக்கே வந்து ஏரோட்ராமில் விஜய் வர்றதுக்கு பயங்கரமான நேரம் ஆகிப்போச்சு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய கடைகள்லாம் அவங்க அடித்து உடச்சி நாசம் பண்ணி, அது ஒரு ரவுடி கும்பல். உண்மையான தொண்டர்களா இல்லை தனிப்பட்ட குண்டர்களா அப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரிலாம் திருச்சியிலே நடந்தாச்சு. அடுத்து நாகப்பட்டினத்தில் கரண்டையே கட் பண்ணிட்டாங்க. இவங்களே சொல்லி கட் பண்ணிட்டாங்க, வேணாம் இந்த மாதிரி. நல்ல வேற இந்த கரூரில் வந்து ஏகப்பட்ட இடங்களில் கரண்ட் கட்டு, ஏகப்பட்ட இடம் விஷயம் இல்லாட்டி இன்னும் உயிர்ப்பலி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு தகவலாக போயிட்டுருக்கு. இருந்தாலுமே நெருக்கடியிலே இந்த அளவுக்கு ஒரு இறப்பு அப்படின்னா கரண்டை கட் பண்ணாமல் மற்றபடி கரண்ட் ஷாக்கில் ஒரு சப்ஜெக்டாக இறந்துருந்தால் என்ன ஆகுறது? உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது. இனி வரும் காலங்களில் இந்த மாதிரிலாம் ஒரு சம்பவங்கள் எடுக்காமல் தமிழக அரசை நம்ம என்ன குறை சொல்லி என்னங்க பண்ண முடியும்? அவங்க வந்து ஆர்டர் கொடுத்துறாங்க. இப்போ ஆர்டர் கொடுக்கலன்னு வைங்களேன், அதுக்கு ஒரு குறை சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க. தாவக்கா பொதுக்கூட்டத்துக்கு அரசு இதுக்கே வந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க. மதுரையில் வந்து இப்போது இந்த நேரத்துக்கு 21ஆம் தேதி போய் போடாதீங்க, 27ஆம் தேதி போடாதீங்க, அன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி, அதனால் டேட்டை மாற்றி அறிவிங்க. அதுக்கே வந்து போலீஸாருக்கு பயங்கரமான திட்டு, திமுக அரசுக்கு பயங்கரமான திட்டு. அப்புறம் மாற்றி போட்டாங்க. அந்த வகையில் கொஞ்சம் கலைஞ்சு போச்சு. அது ஒரு நிம்மதியாக போச்சு, முடிஞ்சு போச்சு மதுரை மாநாடு. அப்புறம் திருச்சியில் போட்ட கான்செப்ட் அங்கங்கே ஏகப்பட்ட குண்டர்களுடைய ரவுடிகளுடைய தாவேக்கா தொண்டர்கள் எனப்படக்கூடிய சில்வண்டிகளுடைய மிகப்பெரிய அட்டகாசம். அதை வச்சு நாகப்பட்டினத்தில் ஒரு ஸ்ட்ரெயிட் பண்ணி அப்புறம் தான் வந்து எப்பா இங்கே வேணாம், கம்ப்ளீட்டாக கரண்டை கட் பண்ணிடு, எல்லாம் மரத்துக்கு மேலே ஏறுறாங்க அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுங்கிறத இது ஒரு விஷயம். ஆனால் கரூரில் வந்து அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, பரவாயில்ல. ஆனால் உயிர்ப்பலி அப்படிங்கிற கான்செப்டில் கரண்டின் அடிப்படையில் மின்சார தாக்குதலுங்க இல்லாமல் பெரிய விஷயமாக இருந்தாலும் இன்னும் கூடி இருக்கும். ஆமாம், அதன் அடிப்படையில் இப்போ உத்தரவு கொடுக்கலின்னு வைங்களேன், எப்பா இந்த இடத்துல கூட்டம் போடாதீங்க. மதுரை திருச்சியில் பாருங்கள், குறிப்பிட்ட பஸ் ஸ்டாண்டில் போடுறது இன்னும் அதிகமாக இருந்திருக்கு. மரக்கடையில் போட்டதுனால அந்த மாதிரி தாக்குதல். அந்த நாகப்பட்டினத்தில் கூட குறிப்பிட்ட ஒரு ரவுண்டானா இருந்திருக்கு, அதில் போட்டு இவ்வளவு கூட்டம். மற்றபடி வேறு இடத்துல போட இன்னும் அதிகமாக கூட்டமாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் போயிட்டுருக்கு. இங்கு கரூர் நார்மலான ஒரு இடத்தான், ஆனால் அதிகப்படியான கூட்டம். சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயங்க, வேற ஒன்றுமே கிடையாது. ஆனால் எம்ஜிஆருக்கு கூட இந்த அளவுக்கு கூட்டம் கூடி இருக்கு, ஆனால் உயிர் பலிகள் இல்லை. நம்ம அறிஞர் அண்ணா இறந்துட்டாங்க, அவளை பார்க்கறதுக்கு ரயிலில் வந்தவங்க ஏகப்பட்ட பேர் பலி. அது ஒரு வேறு விதமான அரசியல் கான்செப்டாக இருந்தாலுமே கூட அதுவும் ஒரு பலி தான். இந்த மாதிரி வந்து பப்ளிக்கான ஒரு நபர்கள், குறிப்பாக சினிமா நடிகர் அப்படிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் எந்த அளவுக்கு இன்னும் கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே வார்த்தைங்க, முடிஞ்சு போச்சு. அதாவது ஒரு ஊரில் இருக்கக்கூடிய விஷயத்தை 2-3 பிரிக்கணும். அதை வந்து விஜய் மறந்து விட்டார். ஆமாம், ஒரே நேரத்தில் 3 தொகுதி 4 தொகுதி பார்க்கணும்னா எல்லாரும் ஒன்றா கூடக்கூடிய சமயத்தில் முடிஞ்சு போகுதுடா. ஒரு நாளில் எப்படிங்க பார்க்க முடியும்? கட்டாயம் பார்க்கவே முடியாது. ஒரு நாளில் இந்த தொகுதி அவ்வளோதான் முடிஞ்சு போகும். அடுத்த நாள் அப்படி ஜம்ப் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கணும். பெரம்பலூரில் அணியாமல் விட்டதுக்கு தான் காரணம்.
அங்கேயும் வந்து மக்கள் வந்து இன்னைக்கு கோபமாக இருந்தாலும் கூட இந்த அளவுக்கு பார்க்கக்கூடிய சமயத்தில் ஒருவேளை மிகப்பெரிய சம்பவம் நடக்காமல் தவிர்க்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறத பார்க்குறப்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் இனி வரும் காலங்களில் ஆமாம் விஜய் போன்றவர்கள்லாம் வந்து பொதுக்கூட்டம் நடத்துனீங்கன்னா மக்களுடைய பாதுகாப்பை மனசில் கருதி நடத்துங்க. என்னதான் நீங்கள் நடத்தினாலுமே சரிங்க, ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. என்ன விஷயம் அப்படின்னா மக்களுடைய உயிர் தான். ஆமாம், இன்றைக்கி சிறு குழந்தைகள் அவங்களுடைய குடும்பம்லாம் யார் கவனிப்பா, யார் தூக்கி நிறுத்துவா? 10 லட்ச ரூபா தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்க வேண்டும் என்று இந்த வீடியோ மூலமாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். 10 லட்சம்லாம் போதாதையா. ஆமாம், மு.க. ஸ்டாலின் அவர்களே, நம்ம உதயநிதி ஸ்டாலின் வந்து இதெல்லாம் ஒப்புதல் கொடுத்து, மற்றபடி செந்தில் பாலாஜி ஒரு அறிவிப்பு பண்ணி 10 லட்சத்தை ஒரு 30 லட்சம், ஆமாம் ஒரு 40 லட்சமாவது சப்ஜெக்ட் பண்ணி பண்ணுங்கள். காயமடைந்தவர்களாம் ஒரு 10 லட்சமாவது அப்படி கொடுங்க. அப்போ தான் வந்து மனசு ஆறும். அதெல்லாம் விட இன்னொரு விஷயம், பாராட்டக்கூடிய விஷயம், டக்குன்னு திமுக சம்மந்தப்பட்ட வகையில் ஏகப்பட்ட பேர் உள்ளே இறங்கிட்டாங்க. யாரோ இருந்துட்டு போகிறாங்கப்பா, நம் மக்களை நாம் பாதுகாக்க வேண்டும். அதே மாதிரி ஸ்பாட்டில் வந்து மு.க. ஸ்டாலின் வந்துட்டார். செந்தில் பாலாஜி பம்பரமாக சுழண்டு கொண்டிருக்கிறார். அதெல்லாம் மெட்ராஸில் ஏகப்பட்ட டாக்டர் டீம்ஸில் இறக்கி விட்டாச்சு, நடந்துக்கிட்டு இருக்கு. திருச்சியிலேருந்து, திண்டுக்கல்லேருந்து, ஆமாம் எங்கள் ஊர் பக்கத்துலேருந்துலாம் கூட நிறைய பேர் வந்திருக்கு. கிராமத்துலேருந்து சும்மா இருந்த டாக்டர்ஸ்லாம் ஃபோன் அடித்து கூப்பிட்டு கரூரில் இறக்கி விட்டாச்சு. ஆமாம், அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வட்டமாக இன்றைக்கி போயிட்டுருக்கு. இந்த வகையில் இந்த தமிழக அரசை பாராட்டலாம். இருந்தாலும் டிவிக்கு தாவேக விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சம்பவம் ஒரு மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளி. அதனால் பாராட்ட முடியாது. இனி வரும் காலங்களில் விஜயினோட நடவடிக்கை மிக விரிவாக மாற வேண்டும். ஆமாம், இந்த அளவுக்கு குறுகிய மனப்பான்மையோடு சனிக்கிழமை அப்படின்னு வைக்காதீங்க, வார நாட்களை பிரித்து எடுங்க. அதே நேரத்தில் இனிமேல் அந்த ஒரு தொகுதியை ஒரே நாளில் 2-3 தொகுதியை ஒரே நாளில் அந்த மாதிரிலாம் வைக்காதீங்க. அதே மாதிரி வந்து கட்டுப்பாடுகள், ஆமாம் குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு இப்படி தான் வரணும் அப்படின்னு உங்களுடைய மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட அமைப்பாளர் அவங்கள கண்டிஷன் போடுங்க. அவங்களே வந்து அவர்கள் கண்டுகொள்ளவில்லை அப்படிங்கிறது தான். இதெல்லாம் விட எத்தனை போலீஸார் இதில் வந்து கண்டிஷன் போட்டு கேட்டிருக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் அப்படிங்கிறது இனி வரும் காலங்களில் தான் தெரியும். அதனால் வந்து தாவேக விஜய் இனியாவது ஆமாம் பொதுக்கூட்டம் அப்படிங்கிறப்ப தங்களுடைய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அநேகமாக இந்த அடிப்படையில் விஜயை கைது செய்வார்களா அப்படிங்கிற ஒரு தகவல் போயிட்டுருக்கு. ஆமாம், கைது செய்தாலுமே கூட போன உயிர் திரும்பாது. சட்டப்படி தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறதோ தெரியல. மற்றபடி வந்து கைதா இப்போ இவர் புஜ்ஜி ஆனந்த், மற்றபடி ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிறலாம் தலைமறைவாகி விட்டார்கள். தலைமறை ஆயிடுவாங்க. ஒரு சாதாரண ஒரு லாரியில் ஆக்சிடென்ட்னால கூட விட்டு போட்டு டிரைவர் ஓடி போயிடுவாங்க. இது சாதாரண விஷயம் தான். மற்றபடி எப்படி இருந்தாலுமே சரி அவர்களை வந்து போலீஸார் பிடித்து கட்டாயமாக விசாரிப்பார்கள், கைது ஆவாங்க, அதில் மாற்று கருத்து. மற்றபடி விஜய் கைது ஆவாரா அப்படிங்கிறதும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக போயிடுது. ஆனால் உண்டு, இதுக்கு ஒரு மிகப்பெரிய விசாரிப்பு இருந்தே ஆகணும். இல்லாவிட்டால் வரும் காலங்களில் வந்து ரொம்ப துளிரூட்ட மாதிரி போயிடும். ஆமாம், பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.